ஹே மச்சான், கிளம்பிட்டியா? நான் கிளம்பி பார்க்கிங்ல தாண்டி நிக்கிறேன். நீ கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துருவேன். ஆத்தி, நம்ம இன்னும் கிளம்பவே இல்லையே. சொன்னோன்னா அசிங்கமா திட்டுவான். இப்படி சமாளிக்கிறது? மச்சான், தோ அவ்வளவுதான்டா, ஒரு 5 minutes. மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப். சொல்லி தொலைடி. டேய், உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? அப்ப மேடம் இன்னும் கிளம்பல. என்ன கரெக்டா கேட்டா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. மச்சான், 5 நிமிஷம் தான்டா. 5 நிமிஷம்? எந்த பொண்ணுங்கடி 5 நிமிஷத்துல கிளம்பி இருக்கீங்க? நான் கிளம்பிடுவேன் மச்சான். என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் மேக்கப்க்கு படிக்கிறேனே தவிர நான் மேக்கப்லாம் போட மாட்டேன் மச்சான். இங்க பாரு, டக்குன்னு ஒரு கலரை சொல்ல, பட்டுன்னு போட்டுட்டு வந்து ரெடியாய் நிக்கிறேன் 5 நிமிஷத்துல. ஒயிட் போடு. ஒயிட்? யூ மீன் வெள்ளை கலர்? ஆமாண்டி, டால்டா. சீக்கிரமா கிளம்பி வா. ரைட். 5 நிமிஷத்துல ட்ரெஸ் போடுறேன். 10வது நிமிஷம் ஐஸ்கிரீம் ஷாப்ல நிக்கிறேன். ஓகே மச்சான், அங்க பாப்போம். இன்னும் அவ வரல. ஹே மச்சான், இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. வியந்து வியந்து, உடைந்து உடைந்து, சரிந்து சரிந்து, மிரண்டு மிரண்டு, இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து. மச்சான், எப்படி டைமுக்கு வந்தனா? சூப்பர். சூப்பர். எதுக்கு? டைமுக்கு வந்ததுக்கா? இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி வந்ததுக்கு. டே ஃப்ராட், நீ மட்டும் என்ன எனக்கு பிடிச்ச Black கலர்ல தான வந்திருக்க? Black டி-ஷர்ட், Black பேண்ட், சும்மா ஹீரோ மாதிரி கலக்குறடா. ஆமா, நீ எனக்கு பிடிச்ச மாதிரி வரும்போது நான் உனக்கு பிடிச்ச மாதிரி வர வேணாமா? அதான். நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல. அது வர சொல்லணுமா? டே என்னடா வெக்கப்படுற? பொம்பளை புள்ள நானே தைரியமா நிக்கிறேன், உனக்கு என்னடா வெக்கம்? உன்னை பார்த்தோனே ஆட்டோமேட்டிக்கா வருதுடி. என்னது வெக்கம்? ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இடி விழுந்த வீட்டில் என்று பூச்செடிகள் பூக்கிறதே. ஏ வாடி, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். போலாம். ஏ மச்சான், எனக்கு ஒரு டவுட். ஏன்டா பசங்களுக்குலாம் எப்போதுமே வெண்ணிலா ஐஸ்கிரீமே பிடிக்குது? எவ்வளவு ஐஸ்கிரீம் ஃபிளேவர்ஸ் வேணாலும் வரட்டுமே, ஆனா வெண்ணிலா தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குன ஃபிளேவர். அதுதாண்டி எல்லா ஃபிளேவருக்கும் பேஸ். பசங்க எப்போதும் பழச மறக்க மாட்டாங்கடி. பசங்க எப்போதும் பழச மறக்க மாட்டாங்க. அப்ப நீ இன்னும் நிலாவை மறக்கல. ஏய், நான் பொதுவா சொன்னேன்டி பழச மறக்க மாட்டோன்னு. ஹே இரு, இப்போதான்டா தெரியுது ஃப்ராட். எதுக்காக நீ வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன்னு. அதுல கூட நிலான லாஸ்ட்ல முடியுதுல, வெண்ணிலா. கண்டுபிடிச்சிட்டேன் மச்சான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ஆனா நீ டேய் மூடு. வாள் ஒருத்தங்க பக்கத்துலயே உட்கார்ந்திருக்கே. என்ன வச்சுக்கிட்டு அந்த நிலாவை நினைச்சுக்கிட்டு வெண்ணிலா. இதுல பசங்க எல்லாம் பழச மறக்க மாட்டாங்களா? உனக்காக உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தல்ல, என்ன செருப்பாலே அடிக்கணும். என்ன தேடுற? செருப்பு. டேய் வேண்டாம், என்ன வெறுப்பேத்தி பார்க்காத. ஏண்டா இதே மாதிரி எத்தனை வாட்டி நீ நிலாவை ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லி அழகு பார்த்திருப்ப. ஏய் மார்னிங் கிட்டவளே, ஏண்டி மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க? பாஸ்ட் இஸ் பாஸ்ட் மச்சான். அது பாஸ்டோட விட்டுரு. பிரசன்ட்க்கு கொண்டு வந்த ஃபியூச்சர் பாதிக்கப்படும் பாத்துக்க. ஆஹா, அப்படியா? அப்பனா அந்த வெண்ணிலா நிலான்னு இருக்கிற அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை நீ ஒரு வாய் கூட வைக்க கூடாது. இந்தா என்னோடது இருக்குல, எடுத்து சாப்பிடு. ஏண்டி என்ன கருமுண்டி இது? மச்சான், ஒரு ஃப்ளேவரை ஒரு ஸ்கூப் சாப்பிட்டா பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கடி. பாரு, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, வெண்ணிலா. ஏதோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கி கொடுத்தேன். ஐஸ்கிரீமே சாப்பிட வேணான்னு கூட சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னோட ஐஸ்கிரீம் என்ன சாப்பிட சொல்லாத. சத்தியமா என்னால சாப்பிட முடியாது. அவ்வளவு கேவலமாவா இருக்கு? சரி ஓகே, உனக்கு பிடிக்கலனா என்ன, எனக்கு பிடிச்சிருக்குல. அதத்தான் சொன்னேன், தின்னு தொலை. ஆனா நீ நான் இதை சாப்பிட கூடாது அதானே? ஏண்டி இப்படி பண்ற? இனிமே எப்ப வெண்ணிலா ஐஸ்கிரீமை பார்த்தாலும் என்ன அந்த நிலா ஞாபகத்துக்கு வருவாளா? ஐயோ சாப்பிட்டுக்கிறாளே. மச்சான், நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன், தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணிராத.
என்னடி கக்க புக்கன்னு இழிச்சிட்டு இருக்க? மச்சான் நான் சும்மா தாண்டா உன்னை வம்பிழுத்து பார்த்தேன். அ, என்னது வம்பிழுத்தியா? நான் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்துட்டேன்டி. என்ன இவ ஒரு மாதிரி டாக்ஸிக்கா பாஸ்ட் எல்லாம் எடுத்து பேசுறானு. நீ வம்பிழுத்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓய் என்ன? டேய் நீ ஏன்டா ரொம்ப நல்லவனா இருக்க? பேசிக்கலி நான் ரொம்ப நல்லவன் தாண்டி. ஏன் இப்ப திடீர்னு கேக்குற? இல்லடா நான் சும்மா உன்னை வம்பிழுக்கணுங்கிறதுக்காக தான் உன் பாஸ்ட் எல்லாம் இழுத்து பேசினேன். ஆனா நீ நினைச்சிருந்தா என்னோட பாஸ்டையும் இழுத்து நீ பேசியிருந்திருக்கலாம். என்னோட பாஸ்ட் எல்லாமே உனக்கு தெரியும்ல. ஒரு வார்த்தை கூட என்ன பேசவே இல்ல. ஏன்? தோணல. அதான் ஏன்? ஹே அதான் சொன்னேன்லடி, பாஸ்ட தூக்கிட்டு வந்து பிரசன்ட்ல பேசணும்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும்டி. இதே மாதிரி பேசி பழகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இரிட்டேட் ஆகி கத்துவோம். நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்கு நம்மளே கெடுத்துக்குவானே? நம்மளோட பாஸ்ட்ல வந்தவங்க எல்லாமே அவங்க லைஃப்ல சந்தோஷமா தானே இருப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம பேசி நம்ம லைஃப் எதுக்கு கெடுத்துக்கணும்? வாவ் சூப்பரா சொல்லிட்டடா. மச்சான் சாரிடா, இதுக்கப்புறம் பாஸ்ட் பத்தி நான் பேசவே மாட்டேன். நீ சொல்ற மாதிரி நிலாவை பத்தி நான் இங்க பேசி என்ன பண்ண போறேன்? அவ லைஃப்ல சந்தோஷமா தானே இருப்பா. நம்மளும் நம்ம லைஃப சந்தோஷமா கொண்டு போலாம். கொண்டு போலாமே. நிதானமாக யோசித்தாலும் நில்லாமல் ஓடி யோசித்தாலும் நீ தான் மனம் தேடும் ஆண்பாவன். ஹே நிம்மு, நீயா? அஸ்வின் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆனா நீ நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டேன். ஏன்? நீதான் ரொம்ப டக்கரா இருக்கியே. இந்த ட்ரெஸ்ல தேவதை மாதிரி ரொம்ப அழகா இருக்க. கடைசியா உன்னை ஸ்கூல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்க்க முடியல. நான் படிச்சிட்டு இருக்கேன், பிஜி முடிச்சிட்டு இப்ப யூஜி. ஹோ இது யாரு? ஓ ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு தான், ஆனா ஃப்ரெண்டுக்கும் மேல இவன் என்னோட புருஷன். ஹே என்ன சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. ச்சே, 6 மாசத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்திருக்க கூடாது. மிஸ் பண்ணிட்டேனே. ஸ்கூல்ல உன்னை எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இருக்க. அதுவும் இந்த ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்க. மச்சான் பாத்தியாடா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கானு. இவனை இரு, நீ போலீஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் பயப்படுவான். ஹே நான் போலீஸ்னு அவன் கிட்ட சொல்லாத. டேய் அவன் எப்படி பேசுறான் பாத்தியா? இரிட்டேட்டிங்கா இருக்குடா. பாத்துக்கலாம், ஆனா போலீஸ்னு சொல்லாத. அவனை உடனே அனுப்பிவிடு. ஓகே அஸ்வின், எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். ஹே நிம்மு, ஸ்கூலுக்கு அப்புறம் இப்பதான் நான் உன்னை பாத்திருக்கேன். நீ போறதுக்கு முன்னாடி உன் ஃபோன் நம்பரும் உன்னோட வீட்டு அட்ரஸும் எனக்கு கொடுக்குறியா? எனக்கு போர் அடிக்கும் போது நான் உன்னை வந்து பாக்குறேன். மச்சான் எப்படி பேசுறான் பாருடா. என்னடா நீயும் பார்த்துட்டு சும்மாவே இருக்க? அட்ரஸும் ஃபோன் நம்பரும் தானே கேக்குறான், குடு. உன் வீட்டு அட்ரஸும் உன் ஃபோன் நம்பருமா? எதுக்கு? என்ன வந்து அவன் சைட் அடிக்கிறதுக்கா? உன் வீட்டு அட்ரஸ குடுறி, உன் ஃபோன் நம்பரை குடு. டேய் என்னடா லூசு மாதிரி பேசுற? குடு பாத்துக்கலாம். என்னாச்சு நிம்மு குட்டி? அட்ரஸ் குடு. திருப்பிட்டானே. டேய் கைலாஷ் நகர் செகண்ட் கிராஸ், டோர் நம்பர் 11. ஹே சூப்பர். ஃபோன் நம்பர் 9876543221. மறக்க மாட்டேன். ஏன்னா நான் போன்ல சேவ் பண்ணல, என் ஹார்ட்ல சேவ் பண்ணிருக்கேன். ஆஹா என்ன ஒரு டயலாக், சூப்பரா இருக்கே. டயலாக் ஆட்டே போட்ட வேண்டியதுதான். ஓகே நிம்முமா, பாய். ச்சீ, இவெல்லாம் ஒரு மனுஷன் எப்படி பேசுறான் கருமோ. டேய் மானம் கெட்டவனாடா நீ. உனக்குலாம் கொஞ்சம் கூட சூடு சொரண இல்ல. வாள ஒருத்தன் ரொம்ப கேவலமா பேசிட்டு போறான். அவனை அடிச்சு பல்ல உடைக்காம அப்படியே உட்கார்ந்திருக்க. எனக்கு என்னன்னு அட்ரஸ் கேக்குறான், ஃபோன் நம்பர் கேக்குறான். அதுவும் அட்ரஸ் கேக்கும்போது போர் அடிக்கிறப்ப வரேங்கறான். எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அசிங்கமா இருந்துச்சுன்னா நீ அடிக்க வேண்டியதானே? நீ அடிச்சாலும் அவனுக்கு பல்லு உடையும். நான் எப்படி அடிக்க முடியும்? ஏன், உனக்கு கை இருக்குல்ல. அவன் பேசின பேச்சுக்கு இந்நேரத்துக்கு என் மச்சாவா இருந்தா என்ன பண்ணி இருந்திருக்கணும்? கால்ல ஒரு ஏத்தி விட்டு அப்படியே அடிச்சு சாத்திருந்தீனா அவன் பல்லு உடைஞ்சு வாய் முழுக்க ரத்தம் வந்திருக்கும். ஆனா நீ என்ன பண்ண? கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் இருக்கான், குழந்தை இருக்குன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க அவன் கிட்ட. இதுல நான் போலீஸ்னு சொல்லி நீ தப்பிக்கிற. ஹே, பொண்ணுங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கிற சக்தி ஆண்டவன் கொடுத்திருக்கான்னு தெரியுமா? அவங்களாலதான் வலி அதிகமா தாங்கிக்க முடியும், திருப்பி குடுக்கவும் தெரியும். ஏன் ஆள்றீ நீனு? எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். மச்சான் உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, என்ன வச்சு யூஸ் பண்ணாத. இதுவே எங்கேயாவது காட்டுக்குள்ள தனியா மாட்டினா, என் புருஷன் போலீஸ், அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன்னு அவன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பியா? ஓங்கி அடிச்சவன் தலைய திருக்கி இருக்க மாட்டேன். பொண்ணுங்களோட பலவீனமே இதுதான், அவங்களால அடிக்க முடியும். ஆனாலுமே ஆம்பளைங்களை எதிர்பார்க்கறாங்கல்ல, அதைத்தான் இங்க நிறைய ஆண்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மச்சான், என் ஆளு நீ அப்படி இருக்கவே கூடாது.
ஆமால, நான் ஏன்டா அமைதியா உட்கார்ந்திருந்தேன்? நான் நினைச்சிருந்தா அந்த இடத்துல அவன் அரைஞ்சிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீதான் என் புருஷன் அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்த்திருக்கேனே. நாளை விட்டுருக்கணும்ல. தப்பு பண்ணிட்டேன் மச்சான், தப்பு பண்ணிட்டேன். இன்னமும் கெட்டு போகலடி. கூடிய சீக்கிரத்திலே உன் வீட்டு அட்ரஸ தேடி உன்னை பார்க்க வருவான். ஒடிச்சு துவைச்சு புளிஞ்சு காய போட்டுறேன். கிளிப்பு போட என்ன கூப்பிடு மச்சான், நான் வரேன். அப்படியே மடிச்சு வச்சிடலாம். இதுதான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. நான் தைரியத்தை தான், அதை என்னைக்குமே விட்டுறாத. விடமாட்டேன் மச்சான், நீ எப்போதும் என் கூட இருக்கல, கண்டிப்பா தைரியமா இருப்பேன். மச்சான், நீ எனக்கு காதல் பண்ண மட்டும் சொல்லி கொடுக்கல, தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்க சொல்லி கொடுத்திருக்க, இண்டிபெண்டன்ட்டா இருக்க சொல்லி கொடுத்திருக்க. கண்டிப்பா இருப்பேன் மச்சான், கண்டிப்பா இருப்பேன். தேங்க்ஸ்டா. லூசு. செந்தூரா ரா சேர்ந்து செல்வோம் செந்தூரா ரா செங்காந்தல் பூவும் தேர்